ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ரொம்பவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கண்டினியூஸாக என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே தான் த பர்சன் ஆன் யுவர் மைண்ட். அவங்க என்ன உங்களை பற்றி நினைக்கிறாங்க, கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அவங்களுக்கு உங்கள் மேலே ரிகார்டிங் லவ். ஓகேவா? அண்ட் அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு இந்த ரீடிங்லேயே தெரிஞ்சதுன்னா நான் பார்த்து சொல்லுவேன். பட் இங்கே மோர் ஓவர் அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கேன். ஓகேவா? இப்போ 2 பைல் வச்சிருக்கேன். ஆப்ஷன் 1 இந்த ரோஸ், பிங்க் அண்ட் ஒயிட் மிக்ஸ்ட். அண்ட் ஆப்ஷன் 2 வந்து ரெட் ரோஸ். ஒரு பர்சனை நினச்சிக்கோங்க. அவங்கள பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க மனசில் என்ன இருக்குன்றத எனக்கு தெரியணும் அப்படின்னா இது நீங்கள் பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்கே ஒரு சிலது சொல்லுவேன். அது உங்கள் பர்சனோட ரிலேட் ஆகுதான்றதை செக் பண்ணுங்கள். அது அந்த மாதிரி இல்லை, அவங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெரியல அவங்க இப்படி தான் அப்படின்ட்டு ரெசனேட் ஆதான்னு பாருங்கள். ரெசனேட் ஆச்சுன்னா அந்த ரீடிங்கை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே 2 ஆப்ஷன் தான் நான் வச்சுருக்கேன். சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு ரெண்டுமே கூட செட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பிஃபோரே செக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ வந்து பைல் 1 போகலாம். ஹலோ பைல் 1, இந்த ரோஸ் சூஸ் பண்ணிங்கன்னா வெல்கம். ஓகே, த பர்சன் ஆன் யுவர் மைண்ட், ஹவு டு தே ஃபீல் அபவுட் யூ? உங்கள் மனசில் உங்களுக்கு பிடிச்ச அந்த பர்சன் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க ரிகார்டிங் லவ்? உங்களை பற்றி நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன் என்ன ஃபீல் பண்ணுறாங்க? கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 4 ஆஃப் வாண்ட்ஸ், பேர் வந்துருச்சு. சி, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், கிங் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, பேர். பட் நான் எடுத்தப்போ இப்படி தான் இருந்தது. ஸோ இதில் எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, 2 பேருக்கும் 2 பேரையும் பிடிக்கும். சம்டைம்ஸ் 2 பேரும் ஆர்கியூ பண்ணவும் சான்ஸ் இருக்கு. ஸ்வாட்ஸ் இருக்கனால சொல்றேன். சரி, ஆர்கியூ பண்ணாட்டியுமே இது எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் நான் இப்போ சொல்றேன். இது ரெசனேட் ஆச்சுன்னா மட்டும் நீங்க கண்டினியூ வாட்சிங். ஓகேவா? ஸோ 2 பேருக்கும் 2 பேரும் பிடிச்சிருக்கு. 2 பேருமே ரொம்ப மெச்சோர் டைப்பான பர்சன். அதாவது உங்க திங்கிங் வைஸ் நீங்க வந்து ரொம்பவே மெச்சோர். 2 பீப்புளும், நீங்களும் சரி உங்க பேரும் சரி, லாஜிக்கலாக தான் எதையும் பார்ப்பீங்க பொதுவாகவே. அண்ட் உங்கள் 2 பேருக்கும் 2 பேரும் பிடிச்சிருக்கு. பட் இங்கே 4 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கு நடுவில், விச் இஸ் ஃபேமிலி. ஒன்று நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். கல்யாணம் பண்ணி ஏதோ சம் ஃபேமிலி இஷ்யூஸ்னால செப்பரேட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஒன்றாவே இருந்தாலுமே 2 பேரும் இப்போ வந்து திரும்பி இருக்கீங்க. இங்கே அதுதான் எனக்கு தெரியுது. இவங்க அந்த பக்கம், இவங்க இந்த பக்கம். சரி, ஏதோ ஒன்று இங்கே நடந்திருக்கு, ஒன்று திரும்பி இருக்குங்க. இன்னும் ஒரு சினாரியோ என்னன்னா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு 2 பீப்புளுக்கும். ஸோ உங்கள் ஃபீலிங்ஸை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கீங்க. செட் ஆகுமா இது அப்படின்ற மாதிரி என்னதான் பிடிச்சிருந்தாலும் திரும்பி இருக்கீங்க ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணாமல். இல்லாட்டி ரிலேஷன்ஷிப்புன்றதே வந்து லாஜிக்கலாக பேசி பேசியே 2 பேருக்கும் வாக்குவாதங்கள் நிறைய வருது. ரொம்ப பேச்சிலே போகுது இந்த ரிலேஷன்ஷிப். இன்னும் வேற நெக்ஸ்ட் லெவல் எதுவும் போகல பிகாஸ் ஆஃப் சம் ஃபேமிலி பேக்ரவுண்ட்.
இதுதான் உங்கள் சுச்சுவேஷன் அப்படின்னா கண்டினியூ வாட்சிங். சில பேருக்கு இங்கே லிட்ரலி ஃபைட்ஸே வந்திருக்கலாம். மேரிட் கப்புளாக கூட இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது, ஆர் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. இங்கே உங்கள் மென்டாலிட்டி வைஸும் அவங்க ஒரு எப்படி சொல்ல, அவங்களுடைய லாஜிக் வேறு, உங்களோட லாஜிக் வேறையா இருக்கும். ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் ரெண்டு பேரும் நான் சொல்றதா கரெக்ட் அப்படின்ற மாதிரியும் பேசலாம். அட் டைம் பீயிங் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் உங்களுக்கும் உங்கள் பேரோடையும் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுடைய பேருக்கு உங்க மேல எப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் இருக்கு? கிங் ஆஃப் கப்ஸ், சூப்பர். தே லவ் யூ ஸோ மச். அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, இது நீங்கள் ரொம்பவே மெச்சூர், நீங்கள் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் இருக்கீங்களாம். ஆர் உங்கள் மேலே அவங்க அளவு கடந்த அன்பு வச்சுருக்காங்க. இது வந்து பிளேயர் கைண்ட் ஆஃப் வைபே இல்லை, பிளேயர் வைப் கிடையாது, மெச்சோர் கிங். சி மேன் வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்க பாக்குறது ஒரு மேன், பாருங்க அடியிலேயே மேன், எம்பரர். ஸோ இப்போ நீங்க பாக்குறது ஒரு மேன். நீங்க ஒரு பொண்ணை பத்தி கேக்குறீங்க, அந்த பொண்ணு உங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய எல்லாவுமா நான் நினைச்ச ஒரு பர்சனா நீங்க இருக்கீங்க அப்படின்றத பாக்குறாங்க. என்னெல்லாம் ஒருத்தவங்க கிட்ட அந்த குவாலிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது ஒரு விமன் அப்படின்னா, அவங்களுக்கும் உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் ஒரு டாமினேட்டிங் கேரக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு உங்க பேரு. ஈஸியா எதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படின்னா, ரொம்பவே ஃபீலிங்ஸ் இருக்கு, ஃபிசிக்கலான ஃபீலிங்ஸும் எமோஷ்னல் வைஸ் ஃபீலிங்ஸும் பேலன்ஸா இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படி சொல்றேன்னா, நீங்க ஒரு மேனை பத்தி நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க உங்களை வந்துட்டு இப்படியெல்லாம் பார்த்துக்கணும், ஒரு பொறுப்பான மனுஷனா இருக்கணும்ன்ற ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அடியில 6 ஆஃப் பென்டிகல்ஸ் வச்சு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக், ஈக்குவலா அது இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. பட் அவங்களோட ஃபீலிங் வைஸ் அப்படிதான் இருக்கு, ஈக்குவலா இருக்கும், நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்ற மாதிரி திங்கிங் அவங்களுக்கும் இருக்கு. அப்போ இங்க வந்து உங்க சுச்சுவேஷனே வந்து என்ன தடுக்குதுன்னா, உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட். அதனால ஓப்பன் அப் பண்ணாம இருக்கீங்க, ஆர் அவங்களோட ஸ்டெபிலிட்டி வந்து யோசிக்கிறாங்க, ஆர் நீங்க கூட இதை யோசிச்சுட்டு சொல்லாம இருக்கலாம். அவங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வருவாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி. ஓ மை காட் கைஸ், ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, லவ்வர்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அகெயின் லவ்வர்ஸ் ரெப்ரசன்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் எய்தர் ஏதோ ஒரு சம் பிக் டிஃப்ரென்ஸ் இருக்கு. உங்க அப்பியரன்ஸ்ல கூட டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப டோட்டல் டிஃப்ரென்ஸ். பட் உங்க சோல் வைஸ் ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஸ்டில் அதை இங்க யாரும் அக்செப்ட் பண்ணல. உங்க பேருக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஏதோ ஒண்ணு அவங்கள தடுக்குது. என்ன தடுக்குது?
ஆமா, அவங்க ஏதோ ஒரு வரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆர் நீங்க வரி பண்ணலாம். அவங்களும் எப்போ நீங்க வந்து சொல்லுவீங்கன்னு கூட காத்துட்டு இருக்கலாம் மேபி. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நிறைய பேருக்கு இங்க ஃபினான்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் போல. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால யாரோ ஒருத்தர் அதை வந்து அக்செப்ட் பண்ணாம இருக்காங்க. அந்த பர்சன் வந்து வெயிட் பண்ண ரெடி. இந்த பர்சன் இஃப் யூ ஆர் ஓகே வித் வெயிட்டிங் யூ கேன். பட் அந்த பர்சனும் வெயிட் பண்ண ரெடி. இன்கேஸ் நீங்கள் தான் வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கீங்க, பிகாஸ் உங்களுக்கு தெரியல இன்னும் இந்த பர்சனை நம்பலாமா வேணாமானா, 100% இந்த பர்சனை நீங்கள் நம்பலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த பர்சன் வந்து எதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் தாராளமே இருக்குது. பட் அவங்கள வந்து அவங்க ஒரு கெரியர் ஸ்டெபிலிட்டி ஆர் ஃபைனான்ஸ் வந்து இப்போ மோசமாக இருக்குது. அதனால அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. பிகாஸ் அவங்க லைஃப்பில் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாங்க ஃபினான்ஷியலி. ஸோ அதெல்லாம் முடியட்டும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஆமாம், அதுக்குள்ள ஒரு எண்டு போட்டுட்டு நான் ஒரு ஸ்டேபிள் ஆகிட்டு நான் என் ஃபீலிங்ஸ் உனக்கு சொன்னேன்னா அது நல்லா போகும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்காங்க. இல்லை நீங்களே இந்த திங்கிங்கில் இருக்கீங்கன்னா அந்த அதனால உங்கள் பேரும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு இது மாறுற வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. ஆமாம், டாரோட்லேயே சூப்பராக வருது. இப்போ கரண்ட் ஃபீலிங்ஸ் கார்ட் இதை பார்த்துருவோம். உங்க பேர் என்ன நினைக்கிறாங்க? Accept, caution, expectation. இங்க சில பீப்புள் வந்து நீங்களே கூட இருக்கலாம், யாரும் இங்க யாரும் அக்செப்ட் பண்ணல. ஸோ உங்க பேர் வந்து எது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்களாவும் இருக்கலாம், நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அவங்க அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய நான் சொன்ன மாதிரி தான், அந்த டேரோட்ல சொன்ன மாதிரி தான், அவங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் செட்டில் பண்ணிட்டு தே வில் பி ரெடி. இல்லை அது கொஞ்சம் ஓகே வர மாதிரி வர அந்த ஸ்டேஜ்லேயே கூட தே வில் கன்ஃபெஸ். அவர் நீங்கள் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் செட்டில் பண்ணிட்டு நீங்கள் அவங்க கிட்ட கன்ஃபெஸ் பண்ணுவீங்க. ஆனால் அது வரைக்கும் அந்த பர்சன் வெயிட் பண்ணுவாங்கன்னா தே வில் வெயிட். அண்ட் ஆல்சோ நீங்கள் காஷன் இருக்கு, யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஜெலஸ் வித் ஆர் ரிலேஷன்ஷிப், பி வேர். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து அவ்வளோ ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். உங்கள் சுச்சுவேஷனே அப்படிதான், ஏதோ நீங்கள் பேசிக்கிங்க உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, பட் இன்னும் அந்த ஒரு கமிட்மெண்ட் வரல பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ். ஸோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து இதை ஃபார்வர்ட் கொண்டு போகாமல் இருக்கீங்க நீங்கள் ஆர் அந்த பர்சன். எனக்கு இந்த காஷனே மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிதான் ஃபீலிங்ஸ் இருக்கு. அதாவது உங்க பேரண்ட்ஸ் எப்படி என்னை ஏத்துப்பாங்க, ஒரு ஃபேமிலி என்னை எப்படி ஏத்துப்பாங்க, ஏன்னா நான் இன்னும் செட்டில் ஆகல, ஏதோ நான் இன்னும் என் ஃபேமிலி ஸ்டேபிள் பண்ணலை, அப்புறம் என்ன எப்படி ஏற்றுப்பான் அந்த மாதிரியான வைப். இதர் உங்க பேர் ஆர் நீங்க இந்த ரீசனுக்காக தடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்கனால என்ன அக்செப்ட் பண்ணாம இருக்காங்களே, ஆனா என்ன அக்செப்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்க பேர் நினைக்கிறாங்க. நீங்க தடுக்கிறதா இருந்தீங்கன்னா தே ஆர் எக்ஸ்பெக்டிங் so much from you to accept. அவங்க மணி வைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீங்க தான் இங்கே திங்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா ஃபைனான்ஷியலாக நீங்கள் தான் இங்கே எங்கள் கார்ட்ஸில் வந்துச்சுல்ல, எதர் நீங்கள் இல்லைன்னா அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்களான்றது நீங்கள் பார்க்கணும். அக்செப்ட் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு அப்ரூவல் தான் எதிர்பார்க்குறாங்க, லவ்க்கான அப்ரூவல். ஓகே, சோல்மேட் வந்திருக்கு. இதுக்கு எவ்வளோ சிங்க்ரோனிசிட்டி. அடியில் மேக் த எஃபர்ட், வெட்டிங் கார்டு. வாவ் கைஸ், ரெண்டு பேரும் இப்போ வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுறது கேஸ்ட் இஷ்யூனால தான் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு ஃபைனான்ஸ் ரொம்பவே உங்களை விட அவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சான்ஸே கொடுக்காம இருந்துட்டு வரீங்க. பட் மேக் த எஃபர்ட் அடியில் இருக்கு. அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் சோல்மேட்ஸ் தான். யூ ஆர் மென்ட் டு பி டுகெதர். அதனால தான் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அண்ட் மேக் த எஃபர்ட் வந்திருக்கு. பார்க்குற உங்களுக்கான அட்வைஸ் தான் இது. மேக் த எஃபர்ட். கண்டிப்பாக அது ஓகே. இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணுறேன். கண்டினியூஸாக இப்போ எனக்கு ஒரு மினி படம், இது உங்களுக்கான அட்வைஸ் வந்துச்சா நீங்கள் எஃபர்ட் போடணுன்றது. இப்போ இந்த படத்தை கண்டினியூஸாக பார்க்கலாமா? உங்களுக்கு டக்குன்னு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, அது வந்து இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ் தான். சேஃப்ன்றது உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் ரொமான்டிக் ஃபீலிங்ஸும் வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க, உங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. கெட்டிங் டு நோ ஈச் அதர் அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கீங்க. அது தெரிஞ்சுக்கும் போது தெரியுது உங்களுக்கு எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. இல்லை ஒர்க் அவுட் ஆகுமான்ற சந்தேகம் உங்களுக்கு அங்கே வர ஆரம்பிச்சிச்சு. பட் இஃப் யூ மேக் த எஃபர்ட், அக்செப்டன்ஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள போனால் தானே தெரியும் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது. பிஃபோரே நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா இது எங்கேயுமே மூவ் ஆகாது. ஸோ மேக் த எஃபர்ட். அப்போ உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும், அது வெட்டிங்கும் ஆகும். எவ்வளோ ஒரு சூப்பரான ரீடிங் இது. வாவ். ஸோ அட்வைஸ், எனக்கு என்ன பிரச்சனை வந்து உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. பாதி பீப்புள் உங்க பர்சன் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்டேபிளா ஆக்குறதுக்குன்ற மாதிரி தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஸ்ட்ராங்லி. எக்ஸை பத்தி அப்படிலாம் எனக்கு இது அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியலங்க. இங்க ரொம்ப பெரிய சண்டையில பிரிஞ்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே வரல. இங்க நீங்களே பாக்குறீங்க, இப்போ வரைக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு இங்க. பட் ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்க யோசிக்கிறீங்க. அதனாலதான் அந்த பர்சன் உண்மையில என்ன ஃபீல் பண்றாங்க, உண்மையாதான் இருக்காங்களான்னு ஒரு கிராஸ் செக் பண்ண வந்தவங்க நிறைய பேர் இங்க. ரொம்ப சண்டை, கான்டாக்டே இல்லை அப்படின்னா இது வந்து சத்தியமா உங்க பைல் கிடையாது. வேற பைல் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு அந்த மேக் தி எஃபர்ட்னு வந்துடுச்சு. அது நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது கல்யாணம் வரைக்கும் நல்லபடியா போகும். ஆமா, சன் கார்ட், பிரைட் அண்ட் ஹாப்பி ஃபியூச்சர் இருக்கு இந்த பர்சனோட உங்களுக்கு. ஸோ அவங்க ஃபீலிங்ஸ் படி அவங்களும் உங்களை ரொம்பவே லவ் பண்றாங்க. இப்போ சொல்லாட்டியும் அவங்க பேக்ரவுண்ட் சுச்சுவேஷனால தான் அவங்க அப்படி இருக்காங்க. ஒன்ஸ் அவங்களே அந்த கிளாரிட்டி கண்டிப்பா வருவாங்க. கொஞ்ச காலம் வெயிட் பண்ணா போதும். இல்ல நீங்க தான் மூவ் பண்ணாம இருக்கீங்கன்னா, நீங்க அந்த எஃபர்ட் போட்டீங்கன்னா கன்ஃபார்ம் இது நல்லபடியா போகும். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வந்து நெக்ஸ்ட் பைல் போலாம்.
எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, ஃபைல் டு ரெட் கலர் ரோஸ் சூஸ் பண்ணிட்டீங்களா? வெல்கம். இதை நான் ஷஃபில் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்குன்றத வந்து நான் சொல்கிறேன். அது ரெசனேட் ஆனால் மட்டும் கண்டினியூ வாட்சிங், இல்லைன்னா வேறு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். சில பீப்புளுக்கு இங்கே 2 ஆப்ஷனுமே செட் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ பரவாயில்ல, இன்னும் அடுத்த வர ரீடிங்ஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 பேருக்கும் நான் வந்து 1000 ஃபைல் வைக்க முடியாது. இது என்னோட வே ஆஃப் ரீடிங். அதை நான் ஷோகேஸ் பண்ண தான் நான் இதில் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணி பார்த்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் கரண்ட்லி என்ன போயிட்டுருக்கு? 3 of Wands, Knight of Swords and Queen of Wands. Long distance relationship. In case if you and your pair is at a distance, ஒருத்தர் இங்கே எதிர்பார்க்குறாங்க, ஒருத்தர் உங்களை தேடி வராங்க. சூப்பர்ல. ஸோ அந்த பிளானிங்கில் தான் இருக்கீங்க 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னா இதுதான் உங்கள் இது. ஸோ டேட்டிங் ஃபேஸில் இருக்கீங்க. நீங்கள் நிறைய பேர் ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவர் இங்கே பார்க்குற நீங்கள் வந்து அவங்க வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க இப்போ வரல, ஒரு ஹோல்டுலேயே உங்களை வச்சுருக்காங்க. அப்படின்னாலும் இந்த ரீடிங் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். இதுதான் உங்கள் சுச்சுவேஷன் அப்படின்னா கண்டினியூ. ஓகே, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். இது கரண்ட் ஃபீலிங்ஸ். whenever you watch this video, அது அப்போதே ஒரு கரண்டான ஃபீலிங்ஸ். ஓகே, உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே எப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் இருக்கு? பறந்து வந்து எழுந்துச்சு. உங்கள் பர்சனுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட லவ் கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு மேனை நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க உங்ககிட்ட. ப்ரொப்போஸ் பண்ணுவாங்களா, இவங்க என்ன ஹோல்டிலே வச்சிருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா ப்ரொப்போஸ். வாவ், அவங்க கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன? ஓகே, கரண்ட்லி அவங்க வந்து டிசைடிங் ஃபேஸில் தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணலை உங்களை. ஏன்னா அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ப்ரொப்போஸ் பண்ண வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்ன ஏதுன்றத ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் அவங்களுக்கு பயம் இருக்குது, உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா அப்படி சொல்லிட்டு. ரொம்ப பயத்தில் இருக்காங்க, கன்ஃபியூஷனாக இருக்காங்க. சொல்லாமல் வேணாமா அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஃபேமிலியாக வாழணும், அவங்களுக்கு நீங்கள் லைஃப்லே கிடைச்ச ஒரு பெரிய லக்கி பர்சன் மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் நீங்கள் ப்ரெஷியஸ்ன்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப லக்கியாக இருக்கிற மாதிரி தே ஆர் ஃபீலிங். ஸோ அவங்க கன்ஃபார்ம் ப்ரொப்போஸ் பண்ணதான் வந்து யோசனையில் இருக்காங்க. அவங்களுக்கும் உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பயம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ அப்படின்னு. கரண்ட் ஃபீலிங்ஸ். ஆமாம் கைஸ், அவங்களுக்கு மனசில் இருக்குது. அவங்க இப்போ வந்து சொல்லலை உங்ககிட்ட. பட் இவென்ச்சுவலி சூனர் தே வில் ஷோ தேர் லவ். ஓகேவா? அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவங்க எப்படிப்பட்ட பர்சன்னா கொஞ்ச காலம் போய் பார்க்கணும். உண்மையாகவே அவங்க மேலே லவ் தான் வச்சுருக்காங்களா, இல்லை இது ஜஸ்ட் அட்ராக்ஷனான்றதை அவங்களே அவங்களுக்குள்ள ஃபைன் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. அதனால கிவ் தெம் சம் டைம். அவங்க கண்டிப்பாக அதை வந்து உணர்ந்து அவங்க உங்ககிட்ட வந்து விருப்பத்தை சொல்லுவாங்க.
இங்க எந்த ஒரு ஃபைட்டும் இல்லை, எந்த ஒரு ட்ராஜடியுமே இல்லை. ஏன்னா இங்க ஒருத்தங்க வெயிட் பண்றீங்க, அது நீங்க. அவங்க வருகைக்காக யூ ஆர் வெயிட்டிங். ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணும், அவங்களா வந்து சொல்ல மாட்டாங்களான்ற வெயிட்டிங்ல நீங்க இருக்கீங்க. இப்போ பாக்குறது ஒரு மேன் அப்படின்னா, உங்க பர்சன் நீங்க இப்படி வந்து இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணணும்ன்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கு. இது கைண்ட் ஆஃப் பைல் ஒன் மாதிரியே இருக்கு. அங்கேயும் அக்செப்ட் பண்ணாம இருக்கு, இங்கேயும் வந்து அப்படிதான் இருக்கு. பட் இங்க லாங் டிஸ்டன்ஸ்னு ஒன்றும் ஒரு தெரியுது. இது ரொம்ப சில பீப்புளுக்கு நான் இப்போ சொல்ல போறேன். நீங்க மேரீட் கப்புள் பட் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க. ஸோ அவர் உங்க மேல இன்னும் பாசமோட தான் இருக்காங்களா, வீட்டுக்கே வர்றது இல்லையே அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. கன்ஃபார்ம் அவங்க வருவாங்க, ஓகேவா? அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவங்கெல்லாம் உங்களை ஏமாத்திட மாட்டாங்க. அந்த மாதிரி தே ஸ்டில் லவ் யூ. உங்களுக்கு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்க ரொம்பவே பிளானிங்ல இருக்காங்க. அப்புறம் வேற அதுதான், கண்டிப்பா இந்த பர்சன் ஈவென்ச்சுவலி உங்ககிட்ட வந்து அவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற ஃபீலிங்ஸ். இன்னும் ஒரு 4 months அப்படின்ற மாதிரி ஒரு வைப் வருது. ஸோ லெட்ஸ் see what are their current feelings towards you. Current feelings, memories, judgment, travel. நினச்சேன் ட்ராவல் கார்டு லாங் டிஸ்டன்ஸ் சொன்னல, ட்ராவலும் வந்துருச்சு. எங்கேயும் சேரியட் ட்ராவல் கார்டு, நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் ட்ராவல். ஸோ ஓகேங்க, நிறைய பேர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. லிட்ரலி ஒரு ட்ரிப்பு போகிறதாவும் இருக்கலாம். ஸோ அந்த சர்ப்ரைஸ் பிளானே ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறதா இருக்கும் உங்கள் பர்சன் உங்கள் கூட. ஹனிமூன் ட்ரிப் இன்கேஸ் இஃப் யூ ஆர் மேரீட். ஒன்றுமே இன்னும் இவர் பண்ண மாட்டாரு, கல்யாணமே நமக்கு ஆயிடுச்சு, ஆனால் ஒன்றுமே இவர் எங்கேயுமே என்னை கூட்டு போலே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. மேரீட் விமென் அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்க ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க, ஓகேவா? இப்போ வேற பீப்புள் எப்படி இருக்குன்னா, உங்க கூட ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ்னால தே ஆர் மிஸ்ஸிங் யூ. சி ஐ ஸ்வேர் ஐ எம் மிஸ்ஸிங் யூ பேட்லி ரைட் நவ். தே மிஸ் யூ, தே மிஸ் யூ ஸோ மச். கம்யூனிகேஷன்ல இருந்தாலுமே கூட இருக்கிற அந்த ஒரு வைபுன்றது வந்து வராதுல்ல. தே ஆர் மிஸ்ஸிங். இப்போ அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கனால உங்களுக்கு வாக்குவாதங்கள் வந்தாலுமே அது எப்படிப்பட்ட இதுனா, நீங்க ரொம்ப தூரமா இருக்கீங்க, எப்போ இது பண்ணுவீங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் போகுது. அவங்க ஃபீலிங்ஸும் அப்படிதான் இருக்கு. நீயே வந்துட்டு என்னை வந்து இப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ணிடாத, நான் ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால தான் என்னால் இப்படி இப்போ வர முடியல, என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி உங்க பர்சன் சொல்லுவாங்க. இல்லாட்டி நீங்க உங்க பர்சனை இப்படி ஜட்ஜ் பண்றீங்கன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க ரொம்ப ஜட்ஜ்மெண்டல் பர்சனா இருக்கிறதா உங்களுடைய பர்சன் உங்களை பத்தி ஃபீல் பண்றாங்க. சரி, ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ்ல என்னன்னு பார்த்து. What are their current feelings? Attraction, நினைச்சேன். Express your love, forgiving and learning.
ஸோ இங்கே வந்து அதுதான் நான் சொல்கிறேன், ரெண்டு பையிலுமே ஒரு நியூ எனர்ஜி தான் இருக்கு. ஸோ இந்த பையிலுமே அப்படிதான் ஒரு அட்ராக்ஷன் இங்க இருக்கு. அவங்க தே ஆர் வெரி அட்ராக்டட் டு யூ. அவங்க லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்பதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த நிமிஷம் தே ஆர் திங்கிங். இது வரைக்கும் காட்டல, அதுதான் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இனி பண்ணுவாங்க. இனி தே வில் எக்ஸ்பிரஸ் தேர் லவ் டு யூ. அவங்களுக்கு நிறைய பாஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு, அதெல்லாம் தான் அவங்களுக்கு தடுக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஹீல் ஆகி கன்ஃபார்ம் வந்து புரிஞ்சுப்பாங்க. தே ஆர் ஸ்டில் லேர்னிங் இந்த ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணி அதை உங்ககிட்ட வந்து சொல்லி ஒரு கமிட் ஆகிறதுக்கு தே ஆர் திங்கிங். அவ்வளோதான். அந்த டைமும் கூடிய சீக்கிரம் வந்துடும். வித்தின் 7 months ஐம் பிக்கிங் 7 to 4 months, 4 to 7 months, சாரி. ஓகே, அந்த பர்சனுக்கு இங்கே மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பயம் நிறைய இருக்கு, கன்ஃபியூஷன். இல்லை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணோன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் பண்ணுவீங்களா, அவங்கள நம்பியே நான் இருக்கட்டுமா அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் ஒரு மூவ் பண்ணிட மாட்டீங்களா அவங்க கிட்ட. ஸோ இங்கே யார் தடுக்கிறதுன்றது வந்து ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் தடுத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன கதை அப்படியே உங்களுக்கு திருப்பி போட்டு பாருங்கள். ஏன்னா அவங்க உங்களை அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இவங்க இப்படியே தடுக்கிறாங்களே, இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க உங்களை நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த ரீடிங். ஓகேவா? ஸோ இது மோஸ்ட்லி கரண்ட் ஃபீலிங்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம லாங் டேர்மாக நான் எதுவும் பார்க்கல. அப்படி உங்களுக்கு லாங் டேர்ம் என்ன அப்படின்னு தெரியணும்னா பர்சனல் ரீடிங் என்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? ரெண்டு ஃபைலுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் ரொம்ப நன்றி. திரும்ப வேறு ஒரு ரீடிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Mansi. Take care.